ஹலோ கைஸ், நான் சும்மா ட்ரைனிங் கிரவுண்டில் ட்ரைனிங் எடுக்கிற ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோம்னு வந்திருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ நீங்கள் பிஎஸ் கேமர் வந்து பர்த்டே பண்ணலான்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கும் புரியுது, அதுக்கு ஃபேஸ் ரிவீல் வேணுமான்ட்டு யார் நிறைய பேர் வந்து ஃபேஸ் ரிவீல் வேணும்னா ஃபேஸ் ரிவீல் போடுறேன், ஃபேஸ் ரிவீல் வேணான்னு நான் கேட்டுன்னு போடுறேன். அவர் பர்த்டே வர 27ஆம் தேதி வருது, 27ஆம் பர்த்டே. அதனால தான் பிஎஸ்டி 7 அப்படின்னு வச்சிருக்காரு. சரியா கைஸ்? நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறீங்க, அப்படிங்க சொல்கிறாங்க, நீங்கள் பப்ஜி நல்லா போட்டு அப்படின்ட்டு. சரி, நீங்கள் அதே கமெண்ட்டில் போடுங்க. பிளேயராக இருந்தீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க, பப்ஜி பிளேயராக இருந்தீங்கன்னா பிளாக் கலர் ஹார்ட்டை கமெண்ட்டில் போடுங்க. யாருக்கு நிறைய ஓட்டு விழுதுன்னு பார்த்தாருன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து மறக்காமல் சொல்லுவேன் யாருக்கு அதிக ஓட்டு வருது. சார் கிரிக்கெட் கேமர் வந்து ஒரு பேர் வந்து பேக் ஜாம் மாதிரி பண்ணியிருப்பார். எப்படின்னா இப்படி வந்து நின்றுட்டுருப்பார் கைஸ், இப்படி வந்து கையில் ஏடம்னு வச்சுருப்பார். இப்படின்னு தான் ரொம்ப பண்ணார். ஆனால் அவர் நடக்கிற ஸ்டைலே வர மாதிரி இருந்துச்சு. அதில் பாருங்க, குதிக்க மாட்டேங்கிறேன். பேக் ஜம்ப் இந்த மாதிரி கூட பண்ணலாம். நீங்க இருந்து ஒரு ஷாட் இந்த மாதிரி தான் பாருங்க. ஈஸியான டிக்கி கைஸ். லாங் ரன் நீங்க தூக்குறீங்கன்னா கொஞ்சம் தூக்குங்க. நானே நிறையா தூக்குறேன். என்னடா நீ நிறையா தூக்குற, எங்களை சொல்ற அப்படின்னு கேட்பீங்க. நான் வந்து ட்ரிப்ஸ் எனக்கு வந்து கற்றுக்கல, நானும் இப்போ நான் கற்றுக்கிறேன். லாங் ரேஞ்ச்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக தூக்குனாலே எடுத்துக்கணும். ஒரு புல்லட் எரியுமா, லைட்டாக தூக்குன மாதிரி ஹெட் விழுமா, ஆகும். இந்த பாருங்க, மூமெண்ட் கூட நம்ம அடிக்கலாம். அப்புறமா கூட போங்க. மேட்ச் வேணும்னா நீங்க வந்து கேளுங்க, அது கமெண்ட்ல போடுங்க. பார்த்தீங்களா, பேசிட்டே இருக்கும்போது ஒரு சாப்பிட்டுருக்கேன் அந்த மாதிரி கேளுங்க. நான் அதை கூட இப்போ வந்து என்னோட 3 ஃபிங்கர் செட்டிங்ஸ் போகலாம். தாங்க 3 ஃபிங்கர் செட்டிங் எப்படி இருக்கு. 3 ஃபிங்கரும் நான் கற்றுக்கிட்டேன். இதையும் நான் கற்றுக்கிட்டு இருப்பேன். 4 ஃபிங்கர் தான் நம்ம கற்றுக்கிட்டேன். 3 ஃபிங்கரில் ஆனால் பயப்படும்போது நான் இது வந்து நம்ம டெசர்டிகளில் தான். இது வந்து நான் 2 ஃபிங்கர் செட்டிங்ஸ்க்கே போயிடலாம். டெசர்டிகளில் நீங்கள் ரொம்ப நீங்கள் வந்து அந்த மாதிரி டூ ஃபிங்கர்லேயே உட்காந்து ஆடுவாங்க. அதுக்கு என்னோட ஷீக் அப்படியே அப்படியே படுத்துக்கிட்டு ஒரு ஷாட் விடுவேன். நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி படிக்கிற அந்த கேப்பில் ஒரு ஹெட்ஷாட் பண்ணுறது, இந்த மாதிரி
நிற்கிறான் பாருங்க. பட்டுக்கிற அந்த பட்டுக்கிட்டுலாம் எப்படி தாங்க அடிக்கிறாங்கன்னு எனக்கே தெரில. அப்படியே படுத்தா எட்டே விடாது. அது இல்லாமல் டபுள் பார் வச்சு நம்ம இது வாங்கிக்கலாம். MP VSS லாங் ரன்னுங்க தானே, ஆனால் ஷார்ட் ரன்ஸுக்கு வருது. ஒரு 3 அதுவும் இல்லாமல் நான் ஒரு புதுசாக ட்ரிக் சொல்லுவேன், உங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும் கைஸ். என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம் மெச்சூரியில் போட்டு உங்கள் ஃபிங்கர் வச்சுக்கோங்க சரியா. ஃபிங்கர் வச்சுட்டு ஃபயர் பட்டனோட உங்கள் ஃபிங்கர் சைஸுக்கு வச்சுக்கோங்க கைஸ். உங்களுக்கு ஹெட்டு வந்து செம்மையாகணும். இந்த எல்லோ கலர் ஃப்ரேம் இருக்குல்ல, இது வந்து அப்படியே பார்டர் மாதிரி வரணும் உங்கள் கைக்கு. என் சைஸ் வந்து 55 கைஸ். சேவ் பண்ணி நான் ஆடுறேன் பாருங்க. எப்படிங்களா ஒரு அடி அடிக்கலாம் ஆடுறேன். இப்படியே வச்சிங்கன்னா ஒரு ட்ரெயினிங் போடுவேன். இப்போ பார்த்தீங்களா பாருங்களா பாரத்து நம்ம வந்து பேட்ச் காட்டணும் கைஸ். அதுக்காக நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன்.
சரியா லாபிக்கு வந்து பேசுகிறேன். நம்மளுக்கு வந்து வி பேட்ச் கிடைக்கணும்னு நான் சும்மா ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் கைஸ் இவ்வளோ நேரம். நம்மளுக்கு வி பேட்ச் பிளேயர்ஸ்லாம் வச்சுருந்து நிறைய பேர் சும்மா ஷார்ட்ஸ் அவங்களுக்கு அவங்களாம் சீன் போட்டுருந்தாங்க. நான் வி பேட்ச் அடிக்கணும். ஆனால் வி பேட்ச் அடிக்கிறே 1 lakh சப்ஸ்கிரைபர் நீங்கள் இருந்தீங்கன்னா நான் ரீச் பண்ணிடுவேன். ஒரு நம்பிக்கையினால தான் நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் சவால் விட்டுருந்தேன். நான் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் வச்சு வி பேட்ச் வரணும்டா முக்கியமாக யார்கிட்ட சவால் விட்டுருந்தேன்னு பார்த்தா வருவோமா வரமாட்டோமான்றது உங்க கையில் தாங்க சேர்த்து கேட் அந்த மாதிரி பக்கா ஸோ வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை கைஸ், see you.